அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பர் கூறிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பே பெற்றோரே பேணுவோம். இன்றைக்கு மனிதன் சந்திக்கும் பல்வேறு உறவுகளின் மிக மிக முக்கியமான உறவு பெற்றோர் என்ற உறவுதான். பெற்றோர்களை பற்றி இறைவன் திருமறை கூறுகிறான், அல்லாஹு தஹ்பது இல்லாஹியாஹு அபில் வாலிதைனி இஹ்சான. என்னை தவிர வேற யாரும் வணங்காதீர்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று இறைவன் திருமறைக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தன்னை வணங்குவதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களை சொல்கிறான். பெற்றோரின் உறவு எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளின் பார்வைகள் பெற்றோர்கள் அலட்சியப்படுகிறார்கள். என்ற அளவென்றால் பெற்றோர்களா நண்பர்களா என்று வரும்போது பெற்றோர்களுக்கு மதிப்பே இல்லை, பெற்றோர்கள் சொல்வது கேட்பதும் இல்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர் யார் என்பதை நபி தோழர்களுக்கு பாடம் நடத்தினார்கள். ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரே, நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிக தகுதியானவர் யார் என்று கேட்டார். உம்முக்க உன் தாய் என்றார்கள். பிறகு யார் என்று கேட்டார்கள். உம்முக்க உன் தாய் என்றார்கள். பிறகு யார் என்று கேட்டார்கள். உம்முக்க உன் தாய். பிறகு நான்காம் முறை யார் என்று கேட்டார்கள். உன் தந்தை என்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு தாய் தான் முதல் தகுதிப்பட்டது. ஏன் தெரியுமா? சிரமத்தோடு சுமந்து சிரமத்தோடு மரணத்தின் விளிம்பிலிருந்து தன்னை பெற்றெடுத்து சகிப்பு தன்மையோடு இருந்தாலும் தாய் தான் முதல். இரண்டாவது தந்தை. தந்தையின் அர்ப்பணிப்பு சொல்லி தீர்க்கவே முடியாது. இதனால் இவ்வளவு தியாகங்கள். இதனால் தான் இறைவன் தனக்கு அடுத்து பெற்றோர்களை சொல்கிறான். பெற்றோர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வோம், பணிவை மேற்கொள்வோம். எல்லாம்